ஹாய் எவ்ரிவன். நம்ம ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் போனால் நம்ம முதல்ல ஆர்டர் பண்ணுற விஷயம் கீ ரோஸ்ட் தான். இந்த கீ ரோஸ்ட் உங்களுக்கு எனக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சாப்பாடு. இன்றைக்கி நான் என்னோடய ஸ்டைலில் கிறிஸ்பியான தோசை வீட்டிலே எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லித்தரேன். நான் இன்றைக்கி சாப்பாட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுற அரிசி, எந்த அரிசியாக இருந்தாலும் சரி, அதில் மெஷரிங் கப்பில் 4 கப் சேர்த்துருக்குறேன். அதை நல்லா கழுவி ஃபுல்லாக தண்ணி ஊற்றி தனியாக வச்சிடலாம். சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசின்னு இல்லை, இட்லி தோசைக்குன்னு இருக்க அரிசியை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்தியாவில் மோஸ்ட்லி இட்லி தோசைக்குன்னு தனியாக அரிசி வச்சுருக்காங்க. ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா வகையான அரிசியையும் யூஸ் பண்ணுவோம். அதே மெஷரிங் கப்பில் 1 கப் உளுந்து சேர்க்க போகிறோம். நம்ம எந்த மெஷரிங் கப்பில் அரிசி அளந்துருக்கோமோ அதே மெஷரிங் கப்பில் 1 கப் உளுந்து. 4 கப் அரிசிக்கு 1 கப் உளுந்து. இந்த உளுந்தோடு சேர்த்து நம்ம 1 ஸ்பூன் வெந்தயமும், நம்ம அளந்த அதே மெஷரிங் கப்பில் கப்புக்கு கொஞ்சம் குறைவாக கடலைப்பருப்பும் சேர்க்க போகிறோம். கடலைப்பருப்பு சேர்க்கும்போது இந்த தோசை வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். அதே பெட்டரில் நீங்கள் இட்லி ஊற்றுறீங்கன்னா இட்லி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். மல்லிகைப்பூ இட்லின்னு சொல்லுவாங்கள்ல, அது தான். ஸோ அதையுமே நல்லா கழுவி தண்ணி ஊற்றி ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஒரு 6 ஹவருக்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த உளுந்தை அழுத்தி பார்த்தா உளுந்து வந்து உடனே உடையணும், அரிசி வந்து உடனே உடையணும் இருந்தால் ஓகே. இப்போ அதை தண்ணி ஊற்றாமல் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக்கான ஒரு பெட்டராக அரைக்கணும். தண்ணியை அரைச்சிட்டோம்னா நம்ம தோசைக்கு ஓகே, ஆனால் இட்லின்னு வரும்போது நம்ம திக்காக இருந்தால் தான் இட்லி வந்து நல்லா உப்பி நல்ல சாஃப்டாக வரும். முடிஞ்ச வரைக்கும் திக்காக தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்குங்க. ஏன்னா மிக்சியில் அரைக்கும்போது தண்ணி ஊற்றாமல் அரைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இது கிரைண்டராக இருந்தால் நம்ம தண்ணி ஊற்றாமல் தாராளமாக அரைக்கலாம். கிரைண்டரில் அரைக்கிறீங்கன்னா தண்ணி ஊற்றாமல் தாராளமாக அரைச்சிடலாம். ஸோ இதை வந்து நான் இன்றைக்கி ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் சேர்க்குறேன். ஏன்னா நம்ம வேறு ஒரு மெத்தடில் இன்றைக்கி புளிக்க வைக்க போகிறோம். கண்ணாடி பாத்திரத்தை சேர்த்துட்டு அதே மிக்ஸி ஜாரில் அரிசியும் போட்டு, அரிசி வந்து அரைய ரொம்ப லேட் ஆகும், அரிசிக்கும் தண்ணி ரொம்ப குறைவாக போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துருங்க. இது ரெண்டையும் ஒரே பாத்திரத்தில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். உப்பு போட தேவையில்லை. முடிஞ்ச வரைக்கும் இந்த உளுந்து மாவும் அரிசி மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டுருங்க. சாதாரணமான நம்மளோட கிளைமேட் வந்து ஒரு ஹீட்டான நாளாக இருந்தால் வெளியில் வச்சாலே ஒரு 6 to 8 ஹவரில் புளிச்சிடும். ஆனால் கொஞ்சம் குளிர்காலத்தில் நமக்கு புளிக்க வைக்கிறது கொஞ்சம் ரிஸ்க் தான். நான் பர்ஃபெக்டாக புளிக்க வைக்கணும் அப்படின்னா ஒரு டிப் சொல்கிறேன். அவன் இருந்துச்சுன்னா அவனில் வந்து டெம்பரேச்சர் வைக்காமல் லைட் மட்டும் போட்டு அவனை ஆன் பண்ணி வச்சுருங்க. ஒரு 6 to 8 ஹவர்ஸ்க்குள்ளே அது நல்லா புளிச்சிரும். அவனில் இப்படி பண்ணுறது வந்து நாங்கள் மட்டும் இல்லை, யூரோப்லலாம் இந்த மாதிரி தான் அவனில் மாவு புளிக்க வைக்கிறாங்க. இதுவுமே வந்து நான் யூடியூப்பில் பார்த்த ஒரு டிப் தான். இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா புளிச்சிருந்துச்சு. நான் இன்றைக்கி அவனில் தான் வச்சுருந்தேன். சூப்பராக புளிச்சிருந்துச்சு. இந்த புளிச்ச மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்ல உப்பு போட்டால் ஒன்றும் இல்லை, நான் உப்பு போட மறந்துட்டேன், அதனால நான் இப்போ உப்பு போடுறேன். உப்பு போட்டு கூட நீங்கள் புளிக்க வச்சிடலாம். இந்த ஒரு பெட்டரை வச்சு நீங்கள் நிறைய வெரைட்டி ஃபுட் செய்யலாம். இட்லி, தோசை, ஊத்தப்பம், அப்புறமா குழிப்பணியாரம், இந்த மாதிரி எல்லாமே செஞ்சுக்கலாம். ஈவன் இதில் வந்து ஸ்வீட் பணியாரம் கூட செஞ்சுக்கலாம். கருப்பட்டி போட்டு தேங்காய் பல் நெய்யில் வறுத்து போட்டு கூட நீங்கள் ஸ்வீட்டாக பணியாரம் சுட்டுக்கலாம். ரொம்ப எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் நான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் ஷேர் பண்ணுறேன். அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணிகிட்ருங்க. கண்டிப்பாக நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் வந்துகிட்டே இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மிஸ் பண்ணிடாதீங்க.